இரவின் மௌனத்தைக் கிழித்துக் கொண்டு சமையலறை கதவு மெல்ல சாத்தும் சத்தம் கேட்டது. நான் கண் விழித்தேன். மனைவி படுக்கையை விட்டு எழுந்து மெதுவாக வெளியேறினாள். கடிகாரம் 11:45. அவள் நான் தூங்குகிறேன் என்று நினைத்துக் கொண்டாள். நானும் எழுந்து அவள் பின்னால் நடந்தேன். சமையலறைக்குள் சென்று கதவை உள்ளே இருந்து பூட்டினாள். நான் மறைந்திருந்து ஓட்டை வழியாக பார்த்தேன். உள்ளே நடந்த காட்சியைக் கண்டதும் என் உயிர் நின்றது. விளக்குகளால் வட்டம் வரைந்து அதன் நடுவில் அமர்ந்து விசித்திரமான மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தாள். கையில் இருந்த பன்னீர் துண்டை எரித்து அதன் புகையில் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாள். அந்தக் காட்சி என் எலும்புகளை உலர வைத்தது. என் பெயர் கார்த்திக். சிறுவயதிலேயே அப்பா இறந்துவிட்டார். 25 வயதான போது ஒரு நாள் அம்மா திடீரென்று என்னிடம் திருமணம் பேசினார். ஒரு பெண்ணைத் தேடிவிட்டதாகவும் சொன்னார். நான் தயாராக இல்லை. சிறிது அவகாசம் கேட்டேன். அம்மா முதலில் கோபித்தாள். பிறகு என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள். நீ விரும்பும் பெண்ணையே மணம் செய்து வைப்பேன் என்று மட்டும் சொன்னாள். அன்று இரவு தங்கை வேகமாக உள்ளே ஓடி வந்தாள். மூச்சு திணறியபடி அம்மாவின் உடல்நிலை மோசமாகிவிட்டது என்றாள். நான் ஓடினேன். அம்மா தரையில் மயங்கியிருந்தாள். ஆம்புலன்ஸ் வந்தது. மருத்துவமனையில் மாரடைப்பு என்று சொன்னார்கள். காலையில் கொஞ்சம் சீரானாள். மீண்டும் வரக்கூடும் என்பதால் மன அழுத்தம் கொடுக்கக்கூடாது என்றனர். அம்மா என் தலையில் கை வைத்து, மகனே, என் வாழ்க்கை எவ்வளவு நாள் இருக்கும் தெரியவில்லை. நான் இறப்பதற்கு முன் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். உன்னை மணமானவனாக பார்த்துவிட்டு நிம்மதியாக இறக்க விரும்புகிறேன் என்றாள். மறுக்க முடியவில்லை. தலை அசைத்தேன். அப்போது அம்மா, நான் சொன்ன அதே பெண்ணைத்தான் மணக்க வேண்டும் என்றாள். நான் சம்மதித்தேன். அன்றிரவு மருத்துவமனையிலேயே ஒரு பெண் சுடிதார் அணிந்து வந்தாள். வழக்கறிஞர் முன்னிலையில் கோர்ட் மேரேஜ் பதிவானது. அம்மா, மனைவியை வீட்டுக்கு அழைத்துச் செல். தங்கை என்னுடன் இருப்பாள் என்றாள். வீடு திரும்பினோம். அறைக்குள் சென்றபோது அவள் முகத்தை திருப்பியபடி அமர்ந்திருந்தாள். நான் சிரித்து முகத்தைத் திருப்பினேன். காலடியில் பூமி நழுவியது. என் மனைவி என்னை விட 5 வயது மூத்தவள். நான் 25, அவளுக்கு 30. அழகாகவும் இல்லை, அசிங்கமாகவும் இல்லை. சாதாரணம். நிறம் சற்று கருமை. நான் பயந்து அறையை விட்டு ஓடினேன். இரவு முழுவதும் வெளியேயே இருந்தேன். அம்மா ஏன் இப்படிச் செய்தாள் என்று யோசித்தேன். 2 நாட்கள் கழித்து அம்மா வீடு திரும்பினாள். உடல்நிலை மோசமாக இருந்ததால் எந்த புகாரும் சொல்லவில்லை. சாதாரண கணவன் மனைவியாக வாழ ஆரம்பித்தேன். பிடிக்கவில்லை. ஆனால் அவள் நல்லவள். சரியான நேரத்தில் சமைப்பாள், தண்ணீர் கொண்டு வருவாள், துணி துவைத்து இஸ்திரி போடுவாள். அம்மாவையும் தங்கையையும் கவனிப்பாள். மெதுவாக அவளை பிடிக்கத் தொடங்கியது. ஆனால் வயது வித்தியாசம் கோபத்தை வளர்த்தது. மனைவியாக பார்த்ததில்லை. ஆனால் அவளது கவனம் பிடித்திருந்தது. முதலில் கடுமையாக பேசுவேன். பிறகு வார்த்தைகள் மென்மையாயின. 2 மாதங்கள் கழிந்தன. ஒரு இரவு அழுகை சத்தம் கேட்டது. குளியலறையிலிருந்து. கதவைத் தட்டினேன். அவள் வெளியே வந்தாள். அழுதாயா என்று கேட்டேன். இல்லை, தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்றாள். ஆனால் அழுதது உண்மை. நாட்கள் சென்றன. அடிக்கடி அழுவாள். காரணம் கேட்டால் போய் சொல்வாள். ஒரு நாள் வேலையிலிருந்து வந்தபோது அக்கா அவளை திட்டுவதையும் கன்னத்தில் அறைவதையும் பார்த்தேன். அக்கா சொன்னாள், நீ துரதிர்ஷ்டசாலி. உன்னைப் போன்ற அசிங்கமான பெண்ணால் வீடு நாசமாகிவிட்டது. தம்பிக்கு அழகான பெண் கிடைத்திருக்கலாம். நான் அக்காவைத் தடுத்து மனைவியின் கையை பிடித்து அறைக்குள் அழைத்துச் சென்றேன். அக்கா தொடர்ந்து திட்டினாள். அப்போதுதான் அவள் ஏன் அழுகிறாள் என்று புரிந்தது. அவள் மீது கொஞ்சம் அன்பு வளர்ந்தது. சகோதரிகளிடம் சண்டை போட்டேன்.
அவர்கள் குறைகளைச் சொல்லி மனதைக் கெடுத்தனர். நம்பத் தொடங்கினேன். அம்மாவும் எதிராக பேச ஆரம்பித்தாள். அன்றிரவு அவளைக் கடுமையாகத் திட்டினேன். அவள் அமைதியாகத் தாங்கினாள். புகார்கள் அதிகரித்தன. நான் சலித்துப் போனேன். குறைவாக பேசுவேன். சாப்பாட்டில் குறை கண்டுபிடித்து திட்டுவேன். வீணாக கத்துவேன். வீட்டில் எல்லோரும் அவளால் சலித்தனர். ஒரு நாள் அக்கா வந்து, உன் மனைவியை விட்டுவிடு என்றாள். அம்மாவிடம் பேசி சம்மதிக்க வைப்பேன். என் தோழியுடன் திருமணம் செய்து வைப்பேன் என்றாள். முதலில் மறுத்தேன். 3 நாட்கள் கழித்து அம்மாவும் சம்மதித்துவிட்டதாகச் சொன்னாள். நான் சம்மதித்தேன். ஆனால் எப்படி விடுவது? ஒரு நாள் சமையலில் உப்பு அதிகம். அதைக் காரணம் காட்டித் திட்டவும் விவாகரத்து பேசவும் முடிவு செய்தேன். திட்ட ஆரம்பித்தேன். விவாகரத்து சொன்னதும் அவள் அலறல் சத்தம் கேட்டு மக்கள் கூடினர். காவல்துறை வந்தது. விவாகரத்தை நிறுத்த வேண்டியதாயிற்று. காவல் நிலையம் சென்றேன். அவர்கள் தீர்த்து வைத்தனர். அவள் மன்னிப்பு கேட்டாள். அதன் பிறகு அவள் முற்றிலும் மாறினாள். பேச மாட்டாள். அமைதியாக இருப்பாள். இரவு வந்தால் பன்னீர் வாங்கி வா என்பாள். வேறு எதுவும் கேட்க மாட்டாள். நான் கவலைப்பட்டேன். புதிய பன்னீர் வாங்கிக் கொடுத்தேன். அவள் கண்கள் பிரகாசித்தன. பையை பிடுங்கினாள். இன்றிரவும் கொண்டு வாருங்கள் என்றாள். ஆச்சரியப்பட்டேன். தினமும் இவ்வளவு பன்னீர் எதற்கு என்று கேட்டேன். பூனை சாப்பிட்டு விட்டது என்றாள். ஏற்றுக்கொண்டு வேலைக்குச் சென்றேன். அடுத்த நாள் மீண்டும் கொடுத்தேன். மீண்டும் பூனை என்றாள். ஆச்சரியம். ஒரு பூனையால் ஒரே இரவில் இவ்வளவு சாப்பிட முடியுமா? மனிதனே முடியாது. கேள்வி தொந்தரவு செய்தது. பலமுறை கேட்டேன். எப்போதும் பூனை என்றாள். நாட்கள் கடந்தன. தினமும் வாங்கிக் கொடுத்தேன். பன்னீர் மறைந்தது. அம்மாவும் சகோதரிகளும் கோபித்தனர். எனக்குத் தெரியவில்லை, பூனை என்கிறாள் என்றேன். அக்கா மர்மத்தை கண்டுபிடிக்க உறுதி செய்தாள். இப்போது எல்லாம் நன்றாக இருந்தது. நான் திட்டவில்லை. கவனித்தேன். மகிழ்ச்சியுடன் பன்னீர் கொடுத்தேன். அவர்கள் எதிராகச் சொன்னாலும் நம்பவில்லை. திடீரென்று எப்படி மாறினேன் என்று சகோதரிகள் ஆச்சரியப்பட்டனர். எனக்கும் தெரியவில்லை. அவள் மீது பாசம் வளர்ந்தது. நேரம் செலவிட பிடித்தது. 1 மாதம் கழிந்தது. அவள் எழுந்தால் 18-19 வயது பெண் போல இளமையாகத் தெரிந்தாள். அழகாகத் தெரிந்தாள். தேவதை போல். திட்டியதற்காக வருந்தினேன். மன்னிப்பு கேட்டேன். எப்போதும் அருகில் இருக்க விரும்பினேன். சேவை செய்ய விரும்பினேன். சமைப்பேன், எல்லா வேலையும் செய்வேன். அவளைச் செய்ய விடமாட்டேன். அம்மாவும் சகோதரிகளும் கோபித்தனர். சண்டை போட்டேன். ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன் என்றேன். அம்மா சிறுவயது சம்பவங்களைச் சொல்லி கோபித்தாள். நான், என் மனைவிக்கு துன்பம் கொடுக்காதீர்கள் என்றேன். நல்ல நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் அக்கா பன்னீர் ரகசியத்தை கண்டுபிடித்தாள். நான் இல்லாதபோது திட்டினாள். கையும் ஊன்றினாள். நான் வந்தபோது ரகசியம் சொல்லி என்னை தன் பக்கம் இழுக்க முயன்றாள். கோபத்தில் அவளைத் தள்ளி வீட்டை விட்டு வெளியேற்றினேன். அவள் கத்தினாள். நான் கேட்கவில்லை. தங்கையும் அம்மாவும் தடுத்தனர். யாராவது போக வேண்டும் என்றால் போங்கள் என்றேன். அம்மா படுக்கையில் விழுந்தாள். தங்கை அமைதியாக வேலை செய்தாள். நான் மனைவிக்கு சேவை செய்தேன். இரவு பன்னீர் கொடுத்தேன். பூனை எப்படி இவ்வளவு சாப்பிடுகிறது என்று ஆச்சரியப்படுவேன். பிறகு மறந்துவிடுவேன். பகலும் இரவும் வித்தியாசம் தெரியவில்லை. அவளைப் பற்றியே கவலை. அவளுடன் இருப்பதைத் தவிர வேறு எதுவும் பிடிக்கவில்லை. ஒரு நண்பன் இருந்தான். சூனியம் மாந்திரிகம் தெரிந்தவன். சாமியாரின் சீடன். அவனைச் சந்தித்ததில் மகிழ்ச்சி.
அவன் என்னைச் சாமியாரிடம் அழைத்துச் சென்றான். மகிழ்ச்சியாக இருந்தது. மனைவியைச் சந்திக்கும் ஆர்வம் கொஞ்சம் குறைந்தது. அன்று கடையில் நீண்ட நேரம் வேலை செய்தேன். வீடு திரும்பிய போது அவள் காத்திருந்தாள். பன்னீர் கொடுத்து ஓய்வெடுக்கச் சென்றேன். தூக்கம் வரவில்லை. அம்மா அக்காவுடன் எப்படி நடந்து கொண்டேன் என்ற உணர்வு. கண்களை மூடினேன். விசித்திரமான சம்பவம். அவள் நள்ளிரவில் எழுந்து என்னை கவனித்தாள். தூங்குகிறேன் என்று நம்பி வெளியேறினாள். நானும் பின்னால் சென்றேன். சமையலறைக்குள் சென்று பூட்டினாள். மறைந்திருந்து பார்த்தேன். விளக்கு வட்டம், மந்திரம், பன்னீர் எரிப்பு. பயம், பதற்றம். ஓடி அறையில் படுத்துக் கொண்டேன். காலையில் கோவிலுக்குச் சென்று மன்னிப்பு கேட்டேன். நண்பனிடம் எல்லாம் சொன்னேன். அவன் ஒவ்வொரு கேள்வியும் கேட்டான். பிறகு சொன்னான், உன் மனைவி பிளாக் மேஜிக் செய்கிறாள். உனக்காகத்தான். உன்னை கைப்பாவையாக்க. அதனால்தான் எப்போதும் அவளைப் பற்றியே யோசிக்கிறாய். அம்மா அக்காவிடம் மோசமாக நடந்து கொள்கிறாய். கடந்த ஒரு வருடம் அவரது மாந்திரிகத்தால் நடந்தது என்று புரிந்தது. அவன் ஒரு பாட்டில் தண்ணீர் கொடுத்தான். தினமும் குடி. சாமியார் கொடுத்தது. எந்த விளைவும் இருக்காது. பூஜையும் செய் என்றான். ஆச்சரியப்பட்டேன். தண்ணீருடன் வீடு திரும்பினேன். பூஜை தொடங்கினேன். விளைவு குறைந்தது. இரவில் பன்னீர் வாங்கிச் சமையலறைக்குச் சென்று பார்த்தேன். மாந்திரிகம் அதிகரித்திருந்தது. ஆனால் தாக்கம் குறைந்தது. ஒரு நாள் அம்மாவின் அறைக்குச் சென்றேன். காய்ச்சல். பேச முயன்றேன். தங்கை தடுத்தாள். கெஞ்சியதால் அம்மா சைகை செய்தாள். எல்லாம் சொன்னேன். மன்னியுங்கள் அம்மா, உன் அம்மாவாக இல்லாவிட்டால் மன்னித்திருக்க மாட்டேன். ஆனால் கோபம் இல்லை என்றாள். கட்டி அணைத்தேன். அக்காவையும் அழைத்து வர விரும்புகிறேன் என்றேன். அழைத்து வருவோம் என்றாள். பிறகு கேட்டேன், ஏன் இவ்வளவு வயதான பெண்ணுடன் திருமணம்? அம்மா, உன் அப்பாவுக்கு நண்பர். இறப்பதற்கு முன் தன் ஒரே மகளுக்கு உன் மகனுடன் திருமணம் என்று வாக்குறுதி. அப்பா இறந்த பிறகு அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டியிருந்தது. அதனால்தான் என்றாள். மீண்டும் கட்டி அணைத்து, கோபத்தில் தவறாக புரிந்து கொண்டேன் என்றேன். அம்மா தட்டிக் கொடுத்து, நாளை அக்காவை அழைத்து வருவோம் என்றாள். அன்றிரவு மீண்டும் அவள் சமையலறைக்குச் சென்றாள். பின்னால் சென்றேன். மறைந்திருந்தேன். அவள் கண் என் மீது பட்டது. சத்தமாக அலறினாள். காலடியில் விழுந்து ரகசியத்தைச் சொல்லி அழத் தொடங்கினாள். உங்களைப் பெறுவதற்காக எல்லாவற்றையும் அழித்துவிட்டேன் என்றாள். பயந்து சாமியார் கொடுத்த தண்ணீரைத் தெளித்தேன். அவள் மயங்கி விழுந்தாள். காலையில் நினைவு வந்தபோது அழுதாள். ஏன் செய்தாய் என்று கேட்டேன். நான் எப்போதும் தனியாக. அப்பா சிறியவளாக இருக்கும்போதே விட்டுச் சென்றார். அம்மாவும் இறந்தார். கணவருக்கும் பிடிக்கவில்லை. மாமியார் நாத்தனார் துன்பம் கொடுத்தனர். வேலை செய்வதும் சரியாக அமையவில்லை. வயது அதிகமான பெண் கொடுமையால் பாதிக்கப்பட்டால் யார் பொறுப்பார்கள்? தோழி ஒருத்தி சாமியாரிடம் போகலாம் என்றாள். அவர் சடங்கு மூலம் கணவனை கட்டுப்பாட்டில் வைக்கலாம் என்றார். அதனால் தொடங்கினேன். கணவர் என்னுடையவராக மாறத் தொடங்கினார். நீண்ட காலம் நடந்தது. பிறகு கையிலிருந்து நழுவ ஆரம்பித்தது என்றாள். அழுது கொண்டே எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டாள். நான் கண்ணீரைத் துடைத்து, இது உன் தவறு இல்லை, என்னுடைய தவறுதான் என்றேன். மன்னித்தேன். அம்மாவும் சகோதரிகளும் மன்னித்தனர். சில நாட்கள் கழித்து அக்காவிடம் மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு அழைத்து வந்தேன். இப்போது அவளை வெறுக்கவில்லை. மனதார ஏற்றுக்கொண்டேன். இந்த விஷயங்களை முன்பே புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அவள் இந்த வேலையைச் செய்ய வேண்டிய தேவை இருந்திருக்காது. நன்றி.